श्रीशैलेशदयापात्रं दिवक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्योमोगधस्सराणि दिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयगसिन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापिता युवतनयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्तदङ्गिलं प्रणमामि मूर्ता भूतं सरक्ष मगदाव्यभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसुमनिं प्रणतोऽस्मि नित्यं गुरुमुखमणिदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादानुगामः सुसर्मवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् तिजुकुलतिलकं तं विष्णुचित्तं नमामि மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கிளர்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரத்தோம் கீழ்மையிலே சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவின்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்து எத்துவர் பல்லாண்டே ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். தினம் ஒரு திவ்யதேசம் என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்யதேசங்களை அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது நாம் நிறைவு பகுதியாக வடநாட்டு திவ்யதேசங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது 101வது திவ்யதேசம் பத்ரிகாசிரமம், திருவதிரி ஆசிரமம் என்று அழைக்கப்படுகிறது. பெருமாளுடைய திருநாமம் பத்ரி நாராயணன். வீற்றிருந்த திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் அரவிந்தவல்லி நாச்சியார். விமானம் தப்த காஞ்சன விமானம். தீர்த்தம் தப்தகுண்ட தீர்த்தம். பிரத்யக்ஷம் நரனுக்கு பிரத்யக்ஷம். பெரியாழ்வார் ஒரு பாசுரங்களாலும் நம்மாழ்வார் 21 பாசுரங்களாலும் ஆக 22 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். துவயம் விளைந்த ஸ்தலம், துவயம் மந்திரம். டெல்லியிலேருந்து தேராடூன் போர் பகுதியில் ஹரித்வாரிலேருந்து 325 கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பாதையில் உள்ள தலம். பஸ் வசதி இருக்கிறது. அலக்நந்தா ஆற்றின் கரையில் உள்ள தலம் இது. அலக்நந்தா ஆறு என்பது இமயமலையினுடைய உயர்ந்த பகுதி. இந்த இடத்துல அலக்நந்தா பெருகி ஓடி வரும். அலக்நந்தா அந்த ஆலயத்தை சுற்றி வரும். பார்க்குறக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். ஏன்னா அப்படியே நொங்கு நுரைமை அப்படியே பொங்கி வரக்கூடிய ஆறு. இன்னொரு ஆச்சரியமான காட்சியை அங்கே பார்க்கலாம். அவ்வளவு குளிரில், அவ்வளவு உறைந்த பனியுள்ள அந்த இமயமலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல குளிர் நடுக்கும். அங்கே அதே பத்ரிநாத்தில் அதே தண்ணி ஓடி வரும். ஒரு இடத்துல பார்த்தேன்னா கொதிக்க வெந்நீராக கொதிக்கும். பார்க்குறதுக்கு தளன்னு கொதிக்கும் அது வெந்நீர். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூடாக பக்கத்துலலாம் ஆவி பறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே விழுந்துட்டோன்னா நமக்கு சூடே தெரியாது. இதமான சூடாக இருக்கும். அது ஒரு அதிசயமான இடம். அந்த தண்ணீரை விட்டு வெளியே வந்தால் குளிர் நடுக்கும். அந்த தண்ணியை பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். தப்பான்னு கொதிக்கிற மாதிரி கொதிக்க வைத்த வெந்நீர் மாதிரி வரும் அந்த தண்ணி. ஒரு இடத்துல மாத்திரம் அங்கே குளித்தோன்னா உடம்புக்கு எதமாக இருக்கும்.
வெந்நீரில் குளித்தது மாதிரி, அதாவது மிதமான வெந்நீராக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்தா கொதிக்கிற மாதிரி ஆவி பறக்க வரும் அந்த தண்ணி. அதுவும் இங்கே யாருக்கு அதிசயமான இது. கிருஷ்ணருடைய மந்திரி உத்தவர். அந்த உத்தவர் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர். அந்த உத்தவர் வந்து ஏற்கனவே மகாபாரத்தில் அவர் 2-3 தடவை தூது போவார் இந்த போரை நிறுத்துவதற்காக. அந்த உத்தவர் கிருஷ்ண அவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணன் நான் வந்து என்னுடைய அவதாரம் முடிய போகிறதுன்னு சொன்ன உடனே நானும் வைகுண்டத்துக்கு வரேன், என்னையை அழைச்சிட்டு போங்கோனார். அப்போது உத்தவருக்கு கிருஷ்ணன் உபதேசம் பண்ணலாம். எப்படி அர்ஜுனனுக்கு அங்கே உபதேசம் பண்ணதுக்கு பேர் பகவத்கீதை, இங்கே உத்தவனுக்கு உபதேசம் பண்ணது உத்தவ கீதை. நம்ம கீதைனா ஒரு கீதை தான் நினச்சிட்டு இருக்கோம், பகவத்கீதை ஒன்று தான். ஆனால் பகவான் உத்தவருக்கு உபதேசம் பண்ணது உத்தவ கீதை. அதாவது வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறத உத்தவ கீதையில் சொல்லுவார். சொல்லிவிட்டு சொல்கிறார், நீ பத்ரிகாசிரமம் சென்று அங்கே என்னை நினைத்து கொஞ்ச நாள் தபஸ் பண்ணிவிட்டு என்னிடம் வந்து சேருகிறார். அவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு இங்கே பத்ரி என்ற பத்ரிகாசிரமத்துக்கு வந்து அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து அங்கே தங்கி இருந்து தபஸ் பண்ணி பெருமாளை அடைவதாக ஐதீகம். இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமோலிங்கிற மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து ஒரு பத்ரி என்றால் இலந்தை மரம்னு அர்த்தம். அந்த இலந்த மரத்துக்கு கீழே நரன் என்பவருக்கு திருமந்திரத்தை உபதேசம் செய்ததனால் இது துவயம் விளைந்த தலம். மந்திர உபதேசம் நடந்த இடம் இமயமலையில் 23,210 அடி உயரத்தில் இருக்கிறது. பிரயாணமே ரொம்ப கடினமாக இருக்கும். கிட்டத்தட்ட ரிஷிகேஷிலேருந்து 12 மணி நேரம் ஆகும் போய் சேருவதற்கு. பகலில் தான் பயணம் செய்ய முடியும், இரவில் பஸ்ஸெல்லாம் போகாது. குறுகிய மலைப்பாதை. இந்த பக்கம் திரும்பினா கங்கை ஓடிக்கொண்டிருக்கும், விழுந்தால் கங்கையில் தான் விழணும். மிக குறுகிய பாதை. அதில் தான் போகிற வாகனங்களும் திரும்ப வர்ற வாகனங்களும் 2 போகும். 2 வாகனங்கள் போகும்போது கரெக்டாக இடம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அடிக்கடி வெள்ளப்பெருக்குகளுக்கும் அந்த வழியில் போகக்கூடிய இடங்களில் பல்வேறு நதிகள், அந்த அங்கே அலக்கநந்தா அங்கே புறப்படுறது கங்கையாகவும் பாகீரதையாகவும் யமுனையாகவும் சரஸ்வதியாகவும் பல்வேறு நதிகளாக பிரிந்து அங்கங்கே பிரிக்கும், அங்கங்கே ஒன்று சேரும். அதுகளுக்கு பேர் அங்கங்கே பிரிஞ்சு அந்த நதிகள் ஒன்று சேரக்கூடிய அழகு அங்கே இமயமலையில் பாய்ந்தோடி அந்த கங்கையை பார்க்கக்கூடிய அழகே பெருசாக இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது வரும்போது மரத்தையும் பாறைகளையும் உருட்டி கொண்டே வரும். அந்த கங்கையுடைய பிரவாகத்தை அங்கே தான் பார்க்கலாம். சொல்லப்போனால் இன்னும் ஒரு இது சொன்னால், போயிட்டு திரும்பி வந்தால் உயிரோடு வந்தாவே போதும்னு இருக்கும். ஏன்னா அவ்வளவு ஒரு கடினமான பாதை. அந்த பத்ரிகாசிரமத்துக்கு போகக்கூடிய வழியில் அந்த இமயமலையில் பல்வேறு ரிஷிகள் இருப்பதாக இன்றைக்கும் நம்பிக்கை உண்டு. பல்வேறு மூலிகைகள் அங்கே இருக்குது அந்த இமயமலையில். பத்ரிகாசிரமங்கிறது வடக்கு எல்லை பகுதி, அதோடு சரி, அந்த பக்கம் கிடையாது. அங்கே இன்னொரு இடமும் இருக்குது. அந்த பத்ரிகாசிரமத்துலேருந்து கொஞ்சம் தூரம் மேலே போனோன்னா பஞ்சபாண்டவர்கள் சொர்க்க ஆரோகணத்துக்காக இந்த வழியில் தான் போனார்கள் என்று காட்டுவார்கள். அந்த வழியில் தான் போனார்கள். பத்ரிநாராயணன் ரொம்ப அழகாக அம்சமாக இருப்பார் பார்க்குறதுக்கு. அங்கே சொல்லும்போது அந்த வடநாட்டவர்கள் சொல்லும்போது சொல்வார்கள், பகவானுடைய தலை என்று அந்த இடத்த சொல்வார்கள். பத்ரிகாசிரமம் என்பது தலை, ரிஷிகேசம் என்பது மார்பு, ஹரித்வார் என்பது பகவானுடைய திருவடி. அதாவது கங்கை எப்படி வருதுன்னா, பகவானுடைய தலையாகிய பத்ரிநாத்தில் அலங்கநந்தா என்ற நதியோடு உற்பத்தியாகி பல்வேறு பிரிவுகளாக அவர் கை கால்களாக பிரிந்து இதயமாகிய ரிஷிகள் தமம் செய்த ரிஷிகேஷல் வழியாக பயணம் செய்து அவருடைய திருவடியாக ஹரித்வார் என்ற இதில் திருவடியாகி அங்கேருந்து ஹரித்வார்லேருந்து தரமட்டமாயிடும், சமமாக ஓட ஆரம்பிச்சிடும்.
அந்த பத்ரிநாத்திலிருந்து ரிஷிகேஷ் வரும் வரை பிரவாகமாக இருக்கும். அப்படிப்பட்ட தலம் இது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகும் போய் சேருவதற்கு. ரிஷிகேசத்தில் இருந்து கடினமான மலைத்தொடர், பல்வேறு மலைகளை சுற்றி 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 போகும். சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்தியானம் புறப்பட்டா 6 மணி நேரம் பயணம் செய்து விட்டு நடுவில் ஜோசிமெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்திடுவாங்க. இரவு தங்கி விட்டு மறுநாள் காலையில் எடுப்பாங்க. அதாவது இரவு ஆகிவிட்டால் ஒரு இரவில் பயணம் செய்ய முடியாது அந்த பகுதியில். ஏன்டா ஒரே அந்த ராத்திரி நேரத்தில் அந்த கங்கை ஓடுற சத்தத்தை கேட்டாவே அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு. எப்போ தானே சில நீரோடை வரக்கூடிய பகுதி. பகலில் பார்த்திங்கன்னா அது நீரோடை தெளிந்த நீராக கங்கை பிரவாகம் எடுத்து ஓடக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இரவு நேரம் ஆகிடுத்துன்னா அந்த மலை அடிவாரத்தில் அந்த எங்கே தங்கினாலும் அந்த கங்கை ஓடுற சத்தம் அது ஒரு தனி சுகம். அது வார்த்தையில் வர்ணிக்க முடியாது. அந்த கங்கையுடைய பிரவாகமும் அது ஓடும்போது பல்வேறு மரங்களையும் மூலிகைகளையும் இழுத்து கொண்டு ஓடும். செடி மரம் எல்லாம் பார்த்தா அடித்து தள்ளிட்டு போகும். அவ்வளோ பிரவாகம் பார்ப்பதற்கே அவ்வளோ ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட காட்சிகளை இங்கே பார்க்கலாம். சில நேரங்களில் நடுவில் தங்க வைத்து விட்டு மறுபடியும் கூட கூட்டி கொண்டு போவார்கள். ஏன்னா தொடர்ந்து 12 மணி நேரம் பயணம் செய்ய முடியாது. 6 மணி நேரத்தை நடுவில் நிறுத்தி விட்டு அடுத்த பஸ்ஸில் கூட கூட்டு போவார்கள். அது போக வழியில் ஒரு பத்ரிநாத்துக்கு கொஞ்சம் முன்னால் ஒரு குருத்வாராவும் இருக்கிறது. சீக்கியர்கள் வழிபடக்கூடிய ஒரு குருத்வாரா இருக்குது. அவர்களுக்கும் அது ஒரு புனித தலமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேசம், திவ்ய தேசம். பெருமாளுடைய தலையாக வர்ணிக்கப்படுகிறது. பிதர்களுக்கு அங்கே கயாவில் சிராத்தம் பண்ணுறது மாதிரி அங்கே ஹோமம் செய்து நம்முடைய பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ஒரு வழக்கம். அடியேன் 2 முறை அங்கே பயணம் செய்திருக்கிறேன். ஒரு முறை என்னுடைய பிதர்களுக்கு அங்கே கர்மாக்களம் செய்திருக்கிறேன் என்ற ஒரு பாக்கியத்தை நான் அடைந்தேன். அருமையான திவ்ய தேசம். அங்கே போய் நின்றாவே கிட்டத்தட்ட நாம் பாதி சொர்க்கத்துக்கு போன மாதிரி நினைவே உண்டாகும். அந்த அளவுக்கு இருக்கும். குளிர் ஒரு பக்கம், நல்ல அருமையான திவ்ய தேசம். பெரியாழ்வார் திருமொழியிலே எல்லா திவ்ய தேசங்களையும் வடதிசையில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை சொல்லும்போது இதை குறிப்பிடுகிறார். வடதிசை மதுரை சாலிக்கிராமம், வைகுந்தம் துவரை அயோத்தி, இடமுடை வதரி இடவகையுடை எம்புருடோத்தமன் இருக்கை, தடவரை அதிரத் தரணியின் அடிய தலைபற்றி கரைமரஞ்சாடி, கடலினை கலங்க கடுத்திரி கங்கை கண்டமென்னும் கடிநகரே என்று கிட்டத்தட்ட வடதிசையில் உள்ள அத்தனை திவ்ய தேசங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு பாசுரத்திலே குறிப்பிடுகிறார். பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் 21 பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கார். முற்றமுத்து கோல் துணையா முன்னடி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்களையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமுளை ஊடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் வதரி வணங்குதுமே. வதரி என்றால் பத்ரி ஆசிரமம். முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோலூன்றி விதிர்த்து கண் சுழன்று மேற்கினை கொண்டருவி இது வெண்ணப்பர் மூத்தவாவென்றிலேயே ரேசாமுன் மதுவுன் வண்டு பண்கள் பாடும் வதரி வணங்குதுமே. பத்ரிகாசனத்தை எப்படி வணங்கணுங்கிறதுக்கு அவர் பல்வேறு நிகழ்வுகளை சொல்கிறார். உரிகள் போல் மெய் நரம் பழுதூள் தளர்ந்துள்ள மெல்கி
நெறியை நோக்கி கண்கலன்று நின்று நடுங்காமுன் அறுதியாகில் நெஞ்சம் அன்பாய் 1000 நாமஞ்சொல்லி வெறிகொள் வண்டு பண்கள் பாடும் வதிரி வணங்குதுமே. அதாவது உடம்பு தெம்பாக இருக்கும் போதே பத்ரிகாசிரமம் போனால் தான் உண்டு. முதுமையில் போய் அங்கெல்லாம் போகிற அளவுக்கு, ஏன்னா ஒன்று அந்த காலத்தில் நடந்து அந்த மலை ஏறி போகணும். இப்போ நம்ம வாகனங்களில் போகும்போதே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நடந்து மலை ஏறி பத்ரிகாசிரமம் போய் சேருவது என்பது போயிட்டு உயிரோடு வந்தால் தான் நிச்சயம். அதை அழகாக சொல்கிறார். முதுகு பற்றி கைத்தளத்தால் முன்னொரு கோல் ஊன்றி, கம்பை ஊண்டிட்டு போகக்கூடிய காலத்துக்கு முன்னாலேயே போயிடணுங்கிறார். உரிகள் போல் மெய் நரம் வெழுந்தான் தளர்ந்துள்ள மெல்கி நெறியை நோக்கி கண்கழன்று நின்று நடுங்காமுன் அறுதியாகில் நெஞ்சம் அன்பால் 1000 நாமம் சொல்வீர் வெறிகொள் வண்டு பண்கள் பாடும் வதறி வணங்குதுமே. பீலை சோர கண் இடுங்கி பித்தழமுத்தழுவி தாள்கள் நோவத் தம்மில் முட்டி தள்ளி தடவா முன்னம் காளையாகி கன்று மேய்த்து குன்றெடுத்தன்று நின்றான் வாழைவாயும் தன் தடஞ்சல் வதிரி காணுங்குதுமே. பண்டு காமரானவாறும் பாவையர் வாயமுதம் உண்டவாறும் வாழ்ந்தவாறும் ஒக்க உரைத்தருமி நண்டு காலா ஊன்றி தள்ளி நடவாமுன் வண்டு பாடும் தந்துழாயான் வதறி வணங்குதுமே. பத்ரிகாசிரமம் உடம்பு தெம்பாக இருக்கும்போது, முதுமை வருவதுக்கு முன்னால் போனால் தான் போக முடியும். முதுமை வந்துட்டால் நமக்கு பல்வேறு வியாதிகள் வந்துடும், கோல் ஊன்றி நடக்க முடியாது என்பதை அழகாக சொல்கிறார். எய்த்த சொல்லோடியிலையேங்கி இருமி இழைத்து உடலம் பித்தர் போல சித்தம் வேறாய் பேசி அயரா முன்னம் அத்தன் எந்தை ஆதிமூர்த்தி ஆழ்கடலை கடந்த மைத்த சோதியம் பெருமான் வதறி வணங்குதுமே. அப்பர் மூத்தவாறு பாழ்ப்பது சித்திரனை ஒப்ப ஐக்கல் போதவுந்த உள்தமர் காண்மின் என்று செப்பு நேர் மென்கொங்கை நல்லார்தாம் சிறியாத முன்னம் வைப்பும் தங்கள் நாள்வும் ஆனால் வதறி வணங்குதுமே. அதாவது பெண்களெல்லாம் பார்த்து நம்மளை ஏளனம் செய்து, இப்படி நடக்கிறானே, நடக்க முடியாமல் இருக்கானே, இருமி கொண்டு இருக்கிறானே, உடம்பு சரியில்லாமல் இருக்கானே, நம்ம ஏளனம் செய்யக்கூடிய நிலைமை வருவதற்கு முன்னாலே போய் பார்த்துணுமா. ஈசி போமின் ஈங்கிறேன்மின் இருமி இழைத்தீர் உள்ளம் கூசி விட்டீர் என்று பேசும் குவளையங்கண்ணியர்பால் நாசமான பாசம் விட்டு நன்னெறி நோக்கிரில் வாசம் மல்கு தந்துளையான் வதறி வணங்குதுமே. அதாவது இந்த பெண்கள் மீது ஆசை கொண்டு அந்த நம்முடைய இளமையெல்லாம் துளைத்த பின்னால் நாம் போகக்கூடிய சூழ்நிலை முடியாது. ஆகவே புலன்கள் நல்லா இருக்கும்போதே போயிடும். அடுத்த பாசுரத்தில் சொல்கிறார், புலன்கள் நைய மெய்யில் முத்து போந்திருந்துள்ள மெல்கி கலங்க ஐக்கல் போத உந்தி கண்டபிதற்றாமுன் அலங்களாய தந்துழைதாய் கொண்டு 1000 நாமம் சொல்லி வழங்கொள் தொண்டர் பாடியாடும் வதறி வணங்குதுமே. வண்டு தந்தேன் உண்டு வாழும் வதறி நெடுமாலை கண்டல் வேலி மங்கைவேந்தன் கலியனொளி மாலை கொண்டு தொண்டர் பாடியாடி கூடில் நீள் விசும்பில் அண்டமல்லால் மற்றோர்க்கு ஆட்சி அறியாமே என்று பாசுரங்களாலும் இன்னொரு 10 பாசுரம். ஏனம் முன் ஆகி இரு நீளமிடந்தான் இணையடி அமையவர் வணங்க தானவன் ஆகம் தரநீர் புரளத் தடஞ்சிலை குனித்த என் தலைவன் தேனவர் சோலை கற்பகம் பயந்த தெய்வனன் நறுமலர் கொணர்ந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் வதிரி ஆசிரமத்துள் உள்ளானே. அவன் எங்கே இருக்கா பெருமாள், அவனுக்கு என்ன சிறப்புங்கிறத சொல்கிறார். காணிடை உருவை கடுசரந்துறந்து கண்டு முன் கொடுந்தொழிலோவான் ஊனுடையகலத் தடுதனை குனிப்ப உயிர்கருவந்துகந்த எம்மருவான் தேனுடை கமலத் தயனொடு தேவர் சென்று நின்றிட பெருகு வானிடை முதுநீர் கங்கையின் கரைமேல் வதரி ஆசிரமத்துள் உள்ளானே. இலங்கையும் கடலும் அடலுருவந்துப்பின் இருநிதி கிரைவனும் அரக்கர் குளங்களும் கிடமும்
கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன் கொழுஞ்சுடர் குழன்ற விலங்கிலி நுறிஞ்சி மேல் நின்ற விசும்பில் வெந்துகில் கொடியென விரிந்து வளந்தர மணிநீர் கங்கையின் கரை மேல் வதிருகாசிரமத்துள்ளானே. துணிவினி உனக்கு சொல்லுவன் வனமே தொழுதெழு தொண்டர்கள் தமக்கு பிணியொழி தமரர் பெருவிசும் பரலும் பேரலாளன் எம்பெருமான் அணிமலர் குழலார் அறம்பெயர் துகிலும் ஆரமும் வாரி வந்து அணிநீர் மணிகொழித் தெழிந்த கங்கையின் கரைமேல் வதிரியாசிரமத்துள் உள்ளானே. பேயிடைக்கிருந்து வந்தமன்றவன் பெருமுளை சுவைத்திட்ட பெற்ற தாயிடை திருத்தம் அஞ்சுவன் என்று தளர்ந்திட வளர்ந்த என் தலைவன் செய்முகட்கட்டுச்சி அண்டமும் சுமந்த செம்பொன் செய் விலங்களில் இலங்கு வாய்முகட்டி கழிந்த கங்கையின் கரைமேல் வதிரியாசிரமத்துள் உள்ளானே. தோணங்கல்குள் செங்கையல் கண்ணி நிறத்தொரு மரத்தொழில் புரிந்து பாரணங்கிமிலே முன்னடத்த பணிமுகில் வண்ணன் எம்பெருமான் காரணந்தன்னால் கடும்புணல் கயத்த கருவறை பிளரழித்து குந்தி வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வதிரியாசிரமத்துள் உள்ளானே. வெண்ணிரல் களிரும் வேலைவாய் அமுதும் விண்ணொடு விண்ணவர்க்காகும் இருந்திரற்கரளி எமக்கு நீர் தரலும் எந்தையம் அடிகள் எம்பெருமான் அந்தரத்தமரர் அடியினை வணங்க ஆயிரமுகத்திற்கு நான் அருளி மந்திரத்தெழிந்த கங்கையின் கரைமேல் வதிரிகாசிரமத்துள் உள்ளானே. மான்முனிந்தொருகால் வரிசிலை வளைத்த மன்னவன் பொன்னிறத் துறவோன் ஊன்முனிந்தவனது உடலிருப்புலவா உகிர்நுகி மடுத்து அயனரனை தான் முனிந்திட்ட வெந்திரல் சாபத் தவிர்த்தவன் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரைமேல் வதிரியாசிரமத்துள் உள்ளானே. கொண்டல் மாறுதங்கள் குளவரை தொழுநீர் குறைகடல் உலகுடன் அனைத்தும் உண்டமா வயிற்றோன் ஒன் சுடரைந்த உம்பரும் ஒழியுமானான் அண்டமூலறுத்தன்று அந்தரந்தழிந்த அவனியாழ்வான் அலமாபெரும் மண்டுமான் மணிநீர் கங்கையின் கரைமேல் வதிரியாசிரமத்துள் உள்ளானே. வருந்திரை மணிநீர் கங்கையின் கரைமேல் வதிரியாசிரத்து கிராமத்துள்ளானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன் வாயொலி செய்த பணுவல் வாஞ்செய்த ஐந்தும் வல்லார்கள் வானவர் உலகுடன் மருவி இருங்கடல் உலக மாண்டுவன குடைக்கீழ் இமயவராகுவர் தாமே என்று திருமங்கை ஆழ்வார் 21 பாசனங்களாலும் ஆக 22 பாசனங்களால் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய, ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் செய்தி அல்லாத இறைவா நீதாராய் பறையிலுறம்பாவாய் திரைக்கும் ஏழையல் விருவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றைனம் காமங்கள் மாற்றையலுறம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி இன்பொருவரம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.